ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய பேர் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நார்மல் யூஸ்க்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 10,000 கம்மியாக என்ன மொபைல் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். அந்த வகையில் நீங்கள் ரெட்மி மொபைல் வாங்கணும் அப்படின்னா இப்போ 10A அப்படின்ற இந்த ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 8,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் வாங்கலாமா, இல்லை இதோட கம்மியான ப்ரைஸில் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு மொபைல் வாங்கலாமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நம்மளோட சேனல் ஹேக் ஆனது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் வியூஸ் வந்து பயங்கரமாக டவுன் ஆகிருக்குது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மொபைலோட இமேஜ் Redmi 10A அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ், கீழே வந்து ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே இது ஒரு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இப்போ சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேலையுமே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதையுமே ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் மைக்ரோ USB கேபிளா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 9Aவை கம்பேர் பண்ணும்போது லுக் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக் சைடு ஃபுல்லாக யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா பம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கேமராக்கு மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெர்ஜான மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஃபீலுமே கொடுக்குது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது சி ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சாக்கோல் பிளாக் அப்படின்னும் ஸ்லேட் கிரே அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 194 கிராமும், திக்னஸ் வந்து 9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் பேலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் தான் 194 கிராம் அப்படின்றது. நெக்ஸ்ட் 10,000 கம்மியாக வரக்கூடிய ஃபோனில் இப்போ ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ட்ராப் நாச்சை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெசல்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த விஷயம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.53 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரேஞ்சிலேயே வந்து ஃபுல் HD வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது 8,500 அப்படின்னும் போது சப்போஸ் ஃபுல் HD வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அப்கிரேடான மொபைல் வாங்கிக்கலாம். இல்லை இந்த ப்ரைஸ் தான் எனக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது HD டிஸ்பிளேவாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 400 nits கொடுத்துருக்காங்க. இண்டோரில் ரொம்ப நல்லா இருக்குது. அவுட்டோர் நிழலில் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. டைரக்ட் சன்லைட்டில் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் பொதுவாக இந்த அளவு தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே தான் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்து மென்ஷன் பண்ணல. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக கொடுத்துருக்காங்க. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல மைக்கு, டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டா பழக்க தோசத்தில் அதையே சொல்லிட்டேன். மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய எல்லா பிராண்ட்லையுமே வந்து டைப் சி போர்ட் தான் கொடுக்குறாங்க. இன்னும் மைக்ரோ USB கொடுத்தே ஓட்டிட்டு திரியிறாங்க. ஸோ மைக்கு டைப் சி போர்ட் கிடையாது, மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. இதனால சார்ஜர் ஸ்பீடில் எதுவும் மாற்றம் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போறது இல்லை. பட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் டைப் சி இருக்கும்போது இதுக்கு தனியாக ஒரு கேபிளை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் 9Aக்கும் 10Aக்கும் உள்ள அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது 10Aல வந்து எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேவா தான் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அன்லாக்மே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஓன் ஸ்கின் MIUI 12.5 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல்லையுமே Android 11 தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த MIUI 12 தான் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. அதுலேயே வந்து மோஸ்ட்லி இந்த Android 12 வரக்கூடிய சில ஃபீச்சர்ஸ்லாம் கூட வரும் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10க்கு மேலேயே இருக்குது. அது எல்லாத்தையும் கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு சில இந்த MI Pay இந்த மாதிரியான ஆப் தான் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. மற்றபடி UIயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25,000 30,000 கொடுத்து வாங்கினாலும் இதே தான், கம்மி காசு கொடுத்து வாங்கினாலும் இதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ டோட்டலாக எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்க்கறதுக்கு 4 கேமரா 5 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரே ஒரு கேமரா தான் 30 MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது தாண்டி வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து 1080 பிக்சல் 30 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 10 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் கூட உங்களுக்கு தாராளமாக வரும்.
ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட ஹீலியோ G25 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நார்மல் யூஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு பெருசாக கேம்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். டெம்பிள் ரன் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ் வந்து அப்பப்போ டைம் பாஸ்க்கு வந்து இதில் விளாண்டுக்க முடியும். பட் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரேம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2GB 3GB ரேம் வேரியண்ட் கொடுத்தாங்க. இப்போ 3GB இல்லாட்டி 4GB ரேம் வேரியண்ட் வாங்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்ன வாங்கலாமான்ற மற்ற டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு vlog டைப்பில் நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த இதில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தான் 10,000 கம்மியாக இருந்தாலும் இந்த மொபைல் வாங்கலாமா இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண 9A ஸ்போர்ட் அப்படின்ற இதுக்கும் எது வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8,500 பண்ணியிருக்காங்க. அதுவே 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9,500 பண்ணியிருக்காங்க. இதே 9,500 கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் ஹெச்டி இருக்கக்கூடிய டிஸ்பிளே மொபைல் கூட உங்களால் வாங்க முடியும். முன்னாடி இவங்க லான்ச் பண்ண 9A ஸ்போர்ட்டுக்கும் இந்த மொபைலுக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த ஓஎஸ்ல வந்து அதில் 12 இருந்தது, இதில் 12.5 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குது. அந்த மொபைலில் 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பார்த்தீங்கன்னா 8,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஃபோனில் அதிக லெவலில் யூஸ் இல்லை. கால் பேச போகிறேன், நார்மலாக வீடியோ பார்க்க போகிறேன், வீட்டில் இருந்தால் போதும், நார்மலாக வயசானவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னா 2GB ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கம்மி பண்ணி 6,300 இந்த ஃபோன் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு வாங்கினீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இந்த ஃபோனில் நார்மலாக ஒரு குயிக் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து கூடிய சீக்கிரம் அண்டர் 10Kல வந்துட்டு பெஸ்ட் மொபைல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு போட போகிறேன். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இதையும் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.